அம்மா பாபா சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்குமா? எடுத்துட்டு போய் கொட்டுங்க. கொட்டுங்கம்மா. சரிங்க ஐயா. ஐயோ, பச்சை மாவு தீ பிடிச்சி எரியுது. ஆமாடி. ஐயோ ஐயோ. ஐயோ, என்னடி எரியுது? வந்த காலராவ பாபா கோதுமை மாவை அரைச்சு கொட்டை வச்சு இந்த தீயால அழிச்சிட்டாருடி. வாங்கடி, ஊருக்குள்ள போய் சொல்லலாம். வாங்கடி போலாம், வாங்க. ஏன் சாமி சோகமா இருக்கிய? என்னமோடா, தூங்கணும்னு நினைக்கிறேன், ஆனா தூக்கமே வரல. சாப்பிடணும்னு நினைக்கிறேன், பசியே எடுக்கல. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குடா. ஏன்? ஊர்ல இருக்கிற அத்தனை பயலுகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கானுங்களே, அதனாலதான். ஏண்டா, அந்த பக்கத்து ஊருக்கு வந்த கால்ரா நம்ம ஊருக்கு ஏண்டா வரல? வருமானமே இல்லாம போச்சடா. சாமி, நீங்க அதை புடுங்குத இதை புடுங்குதம்னு புடுங்கிட்டே இருக்கீங்க. அவன் கோதுமாவை திருவிழா போட்டு அரைச்சி ஊர் எல்லையில போடுறான். வந்த காலரெல்லாம் செத்து போச்சே. ஏண்டா குழுகட்டி, அந்த திருகையில அவன் கோதுமைய போட்டு அரைச்சானா இல்ல காலராவை போட்டு அரைச்சானா? சாமி, எனக்கும் அதே சந்தேகம் தான். ஒரே குழப்பமா இருக்க. குழுகட்டியே குழம்பி போயிட்டோம். ஆமாடா. சரியா? சரி பாபா. பாபா, என் பையனுக்கு சுத்தமா காது கேட்கல, நீங்க தான் சரி பண்ணணும். தைரியமாக இரு, உன் மகனுக்கு ஒன்றுமில்லை. காலை குளித்தவுடன் அவன் காதில் இதை பூசிவிடு. போ. வணக்கம் பாபா. பாபா, இவனுக்கு பேச்சே வரமாட்டேங்குது பாபா. சில நேரத்தில் சிலர் பேசாமல் இருப்பதுதான் நல்லது. பாபா பாபா பாபா. நீங்க பொய் சொல்றீங்க. இந்த பக்கிரியோட பேரை எவ்வளவு அழகா பாபா பாபான்னு சொல்றான். அவனை போய் நீங்க வாய் பேச முடியாதவன்னு சொல்றீங்களே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாய் பேச முடியாதவர்களும் இந்த பக்கிரினுடைய குழந்தைகள் தான். பாபா பாபா பாபா, உங்கள் மகிமையே மகிமை பாபா. என்னுடைய மகிமை ஒன்றுமில்லை அப்பனே, எல்லாம் உன்னுடைய நம்பிக்கை. யார் என்னை நினைத்து பக்தியோடு பொறுமையோடு நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. இதைத்தான் நான் உனக்கும் செய்தேன். நம்பிக்கையோடு இரு, நினைத்ததெல்லாம் நடக்கும். பொறுமையா இருங்க. உங்களுக்கு அனுகிரகம் செய்யத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அல்லாஹ் மாலிக்.
என்னையே முழுசா நம்புற என் பக்தனை போலவே இருக்கிற. நீங்கள் சிந்துவது வேர்வையானாலும் கண்ணீரானாலும் உங்களை எப்பொழுதும் என் கண்ணிமைக்குள் வைத்து காப்பேன். அல்லாஹ் மாலிக். ஏன் கத்துற? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவுரங்காபாத்ல இருந்து உன் சகோதரி வரப்போறா. அது வரைக்கும் நம்பிக்கையோடு பொறுமையா இரு. பாபா பாபா அவுரங்காபாத் வரைக்கும் போயிட்டு வந்தேன். உங்க ஞாபகம் வந்தது. உங்களுக்காக இந்த பழங்களை வாங்கிட்டு வந்தேன். இதை ஏத்துக்குங்க பாபா. எல்லாம் அவன் செயல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூ கிட்ட பேசினாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பள்ளிக்கிட்ட பேசினாரு. அது மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் உணர்வுகளை புரிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம மகான் அபூர்வ மகான். ஏன் பாபா இன்னும் தூங்கலையா பாபா? என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் பக்தர்களுக்காக நான் ஒவ்வொரு நொடியும் விழித்துக் கொண்டே இருக்கிறேன். என்னடா பண்ற? கள்ளிவேர் முள்ளிவேர் கலந்த எற்கலம்பால் தெள்ளிய மணலை சேர்த்து அரைச்சிட்டு இருக்கேன். நல்லா அற. வைத்தியரே வைத்தியரே, என் பையனை கொஞ்சம் பாருங்க. செக் எப்படி கொண்டா? ஐயோ, உன் பையனுக்கு வந்திருக்கிறது சாதாரண நோய் இல்லப்பா, எலும்புருக்கி நோய். இத குணப்படுத்தணும்னா 10 படி எள்ளு, 10 படி கொள்ளு, 10 படி அரிசி, 10 கருப்பட்டி, 10 படி உளுந்து, இது போக 10 படி மொச்சப்பயிறு. ஏய், நீ என்ன கடையை வைக்க போற? இத பாருப்பா, அந்த மொச்சப்பயிரை தவிர பாக்கி எல்லாம் கொண்டு வா, நான் பாத்துக்கிறேன். இந்தா, இது நல்ல மருந்து. இத கூட சரியா. சரி வைத்தியரே. பணம் இல்ல வைத்தியரே. பணம் இல்லையா? கூடாது வைத்தியரே. வைத்தியரே, ஏய், பணம் இல்லனா உனக்கு எதுக்கு பிள்ளை? உனக்கு எதுக்கு உயிர்? உனக்கு எதுக்கு புள்ளடி? புடி போங்க. வாடா. ஓ, போதல. போகினதுல அப்பா. பாபா, என் பொண்ணை காப்பாத்துங்க பாபா. எங்களுக்கு உங்களை விட்டு வேற யார் இருக்காங்க?